வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு ஆலைகள் பற்றி சேட்டலைட் படங்கள் நேற்று வெளியான பின்னர் ஈரானின் ஏவுகணை அணுசக்தி திட்டங்கள் குறித்து நேத்தன்யாகுவும் ட்ரம்பும் விவாதிக்க உள்ளனர் என்று ஒரு இஸ்ரேலிய வட்டாரம் தெரிவித்துள்ளது. அசோசியேட்டட் பிரஸ் செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டது. இஸ்ரேலிய தாக்குதலின் போது முதல் அளிக்கப்பட்ட ஈரானின் பார்சின் மற்றும் ஷாரூட் ஏவுகணை தளங்களின் கட்டமைப்புகளை மீண்டும் கட்டத் தொடங்கியுள்ளதை அந்த சேட்டலைட் படங்கள் காட்டுகின்றன. பார்சனில் மிக்சர் கட்டிடங்கள் பழுது பார்க்கப்பட்டு வருவதாக தெரிகின்றது. மேலும் ஷாரூட்டில் இதே போன்ற மீள்கட்டமைப்பு நடைபெறுகிறது. அங்கு மிக்சர் கட்டடங்கள் மற்றும் பிற வசதிகள் உள்ளன. இந்த மிக்சர் உபகரணங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு திட எரிபொருள் தயாரிக்க அவசியமானவை. அதனால் தான் இஸ்ரேல் ஈரானில் மிக்சர் இயந்திரங்களை தாக்கி அளித்தது. நிபுணர்கள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் ஈரான் சீனாவிலிருந்து மிக்சர்களை பெற்றிருக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றனர். ஈரானில் மீண்டும் மிக்சர் இயந்திரங்கள் இயங்க தொடங்கிவிட்டால் ஈரான் மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்புகளை தொடங்கிவிடும். நேதன்யாகு இப்போது அமெரிக்காவில் இருப்பதால் அடுத்து என்ன செய்வது என்று ஆலோசிக்க ட்ரம்பை திங்கட்கிழமை சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது. அந்த சந்திப்பின் பின் இஸ்ரேல் தானாகவோ அல்லது அமெரிக்காவுடன் இணைந்தோ ஈரானில் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தலாம். ஈரானுக்கு எதிரான ஸ்னாப்பேக் தடைகளை தாமதப்படுத்தும் கடைசி நிமிட முயற்சி வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் தோல்வியடைந்தது. ஏனென்றால் டெஹ்ரான் அதன் அணுசக்தி திட்டத்தை குறைத்து விட்டதாக பாதுகாப்பு கவுன்சிலின் அங்கத்துவ நாடுகளை போதுமான அளவில் நம்ப வைக்க முடியவில்லை. ஈரானின் 2 நட்பு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யா தலைமையிலான தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை தானாகவே மீண்டும் சுமத்துவதை 6 மாதங்களுக்கு தாமதப்படுத்த முயன்றது. ஆனால் இந்த நடவடிக்கைக்கு 15 உறுப்பினர் கவுன்சில்களில் 4 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. தடைகளை தள்ளி போடுவதை எதிர்த்து 9 நாடுகளில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகியவை அடங்கும். இந்த தீர்மானத்தில் எந்த ஒரு நாடும் வீட்டோ செய்ய முடியாது. ஈரானில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் இந்த தடைகள் நடைமுறைக்கு வருகின்றன. நியூயார்க்கில் நடந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஐரோப்பிய தலைவர்களின் கூற்றுப்படி ஈரானை சமரசம் செய்ய வைக்க சமீப நாட்களில் தீவிர ராஜதந்திர முயற்சிகள் நடத்தப்பட்டாலும் ஈரானிய தலைவர்கள் கொடுத்த உறுதிமொழிகள் நம்பக்கூடிய விதத்தில் இருக்கவில்லை. ஈரான் தனது மறுப்பு மனப்பான்மையை தொடர்ந்து கடைபிடித்து வருவது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது என்று ஐநாவுக்கான பிரான்சின் பிரதிநிதி ஜெரோம் பொனஃபோன் கூறினார். ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை மீண்டும் தொடங்குவதற்கு ஈரான் சம்மதிக்கவில்லை. அத்துடன் ஈரானின் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் இருப்பிடத்தை காட்டுவதற்கும் ஈரான் உறுதியளிக்க தவறிவிட்டது என்று திரு பொனஃபோன் மேலும் கூறினார். ஐநாவுக்கான பிரிட்டனின் பிரதிநிதி பார்பரா உட்பாட் கூறிய போது, ஒரு ராஜதந்திர தீர்வு குறித்து ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதன் விளைவாக இது எதிர்காலத்தில் தடைகளை நீக்க அனுமதிக்கும் என்றார். ஈரான் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக என்று நீண்ட காலமாக கூறி வருகின்றது. ஈரான் ஒருபோதும் அணுகுண்டை உருவாக்க திட்டமிடவில்லை, ஒருபோதும் முயற்சிக்க போவதில்லை என்று இந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் ஈரானிய சுப்ரீம் தலைவரின் கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தி ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் கூறினார். அதை பெரும்பாலான நாடுகள் நம்பவில்லை. 2015ஆம் ஆண்டில் மேற்கத்திய நாடுகளுடனான ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து ஒரு ஒப்பந்தத்தை செய்த போது ஒப்பந்தத்தின் மூலம் இடைநிறுத்தப்பட்ட அனைத்து ஐநா தடைகளையும் மீண்டும் சுமத்துவதற்கான ஒரு வழிமுறைதான் ஸ்னாப்பேக். ஒப்பந்தத்தில் உள்ள எந்த ஒரு தரப்பினரும் ஈரான் உறுதிமொழிகளை மதிக்க தவறிவிட்டதாக தீர்மானித்தால் ஸ்னாப்பேக் நடைமுறையை தொடங்கலாம். பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ செய்ய முடியாதபடி வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்னாப்பேக் வழிமுறை அக்டோபர் 18ஆம் தேதி காலாவதி ஆகிறது. அந்த காலக்கெடுவை தாண்டி செல்ல E3 என கூட்டாக அறியப்படும் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகஸ்ட் மாத இறுதியில் ஈரான் மீதான அனைத்து தடைகளையும் மீண்டும் விதிக்க ஸ்னாப்பேக் செய்ய போவதாக கூறின. 2015 ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு ஈரான் இணங்க தவறியதாக குற்றம் சாட்டின. பாதுகாப்பு கவுன்சிலுக்கு 3 நாடுகளும் இணைந்து கையெழுத்திட்ட ஒரு கடிதத்தில் ஈரான் தனது அணுசக்தி உறுதிமொழியை நிறைவேற்றுவதை வேண்டுமென்றே நிறுத்திவிட்டது. இதில் அதிக செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் கையிருப்பை குவிப்பது மற்றும் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பின் அமைப்பின் ஆய்வுகளை அனுமதிப்பதை நிறுத்துவது ஆகியவை அடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஈரான் 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் பொருளாதார தடைகளை திரும்பப் பெறுவதை தாமதப்படுத்த ஐரோப்பிய ராஜதந்திரிகள் தயாராக இருப்பதாக கூறினார்கள். முதலாவது நிபந்தனை அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குதல். 2வது, ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஈரானிய அணுசக்தி தளங்களில் ஆய்வுகளை நடத்த அனுமதித்தல். 3வது, ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்புக்கு கணக்கு கொடுத்தல். வெள்ளிக்கிழமை பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஈரான் சட்டப்பூர்வமானதாகவும் படிப்படியாகவும் 2015 அணுசக்தி ஒப்பந்தத்துடன் முழுமையாக இணங்குவதாகவும் கூறினார். அணு ஆயுதங்கள் உட்பட பேரழிவு ஆயுதங்களை ஈரான் திட்டவட்டமாக நிராகரிக்கிறது என்றும் திரு அராக்சி கூறினார். கூட்டத்தில் சீனாவின் பிரதிநிதி ஜெங் ஷுவாங் தற்போதைய நிலைமை ஆபத்தானது என்று கூறினார். ஆனால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஈரான் தயாராக இருப்பதற்கான நேர்மறையான சிக்னல்களை மீண்டும் மீண்டும் அனுப்பியுள்ளது என்று குறிப்பிட்டார். தடைகளை தாமதப்படுத்துவது ஒரு தீர்வை எட்டுவதற்கு ராஜதந்திர முயற்சிகளுக்கு அதிக நேரத்தை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார். பொருளாதார அழுத்தத்தை புதுப்பிப்பதில் ஐநா அமெரிக்காவை பின்பற்றும்.
2018ஆம் ஆண்டில் ஜனாதிபதி ட்ரம்ப் 2015 ஈரானுடன் இருந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினார். அந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு அணுசக்தி மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சியை பாதுகாக்க அனுமதித்த அதே வேளையில் ராணுவ கட்டமைப்புக்கு நிதியளிக்க எதிர்பாராத பணத்தை வழங்கியதாக கூறினார். அதையடுத்து ட்ரம்ப் ஒருதலை பட்சமாக ஈரான் மீது விரிவாக அமெரிக்க தடைகளை மீண்டும் விதித்தார். மேலும் டெஹ்ரானின் பொருளாதாரத்தை நிறுத்தி அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க அதிகபட்ச அழுத்தங்களை தொடர்ந்தார். மறுபக்கத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான சில ஆவணங்களை வெளியிட்டுள்ளது. ஈரானிய அரசு தொலைக்காட்சி இஸ்ரேலின் அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் காட்சிகளின் படங்களை ஒளிபரப்பியது. இந்த ஆவணப்படம் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விஞ்ஞானிகளை அடையாளம் காட்டும் பாஸ்போர்ட்களின் நகல்களையும் ராணுவ தளங்களின் இருப்பிடம் பற்றிய தகவல்களையும் காட்டியது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள டிமோனா அணு உலைக்குள் படமாக்கப்பட்டதாக கூறப்படும் காட்சிகளை இது கொண்டிருந்தது. மத்திய கிழக்கில் அணு ஆயுதம் ஏந்திய ஒரே நாடு இஸ்ரேல். அதன் முக்கிய அணுசக்தி நிலையம் டிமோனாவில் உள்ளது. இஸ்ரேல் ஒருபோதும் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 12 நாள் போருக்கு 3 மாதங்களுக்கு பின்னர் இந்த ஈரானிய ஆவணப்படம் வருகின்றது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள், யுரேனியம் செறிவூட்டல் தளங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் திட்டம் மீதான கடுமையான தாக்குதலை நடத்திய போது இது தொடங்கியது. ஆவணப்படத்தில் ஜூன் மாதத்தில் போரின் போது இஸ்ரேலுக்குள் உள்ள முக்கியமான இடங்களை தாக்கியதாக ஈரானிடம் உளவு தகவல்கள் இருப்பதாக உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கூறினார். போருக்கு முன்பு அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்கள் பற்றிய விவரங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான ரகசிய இஸ்ரேலிய ஆவணங்களை அவர்கள் பெற்றதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் ஈரானுக்குள் உளவுத்துறை மேம்பட்ட உளவுத்துறை வலையமைப்பை வைத்திருக்கின்றது. முன்னர் டெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் பற்றிய தகவல்களை கண்டுபிடித்து வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்குள் உள்நாட்டு உளவாளிகளின் வலையமைப்பை உருவாக்க ஈரான் நீண்ட காலமாக முயற்சித்து வருகின்றது. ஆவணப்படத்தில் டிமோனாவிலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படும் காட்சிகள் மற்றும் 189 இஸ்ரேலிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் பற்றிய தனிப்பட்ட தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் கான் தெரிவித்தது. ஆவணப்படத்தில் ஐநா சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபால் குரூசியின் புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தன. அவை தனிப்பட்டவை என்று விவரிக்கப்பட்டன. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக பதட்டங்கள் தொடர்ந்து கொதித்து வரும் நிலையில் இந்த ஆவணப்படம் வந்துள்ளது. இதுவே ஈரான் மீது மற்றொரு தாக்குதலை நடத்த இஸ்ரேலை தூண்டக்கூடியது. ஏற்கனவே ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரானின் பதிலடியாக 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் சுமார் 1100 ஆளற்ற விமானங்களையும் இஸ்ரேல் மீது ஏவியது. அவற்றை இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் தடுத்தது. அதன் பின்னர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த 12 நாள் போரின் போது அமெரிக்கா ஈரானுக்குள் தனியாக ஒரு தாக்குதலை நடத்தியது. இவையெல்லாம் மற்றொரு போர் தொடங்கலாம் என்பதையே காட்டுகின்றன. திங்கட்கிழமை அமெரிக்காவில் ட்ரம்பும் நேதன்யாகுவும் பேசி என்ன முடிவு எடுப்பார்கள் பார்க்கலாம்.